ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃப்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இந்த டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணதை எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியலையா, அதுக்கான ஷார்ட்கட் கீ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் ஷீட் ஒரு ஒர்க் புக்கை இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணது இப்போ சேவ் பண்ணணும். இப்போ இதில் இருக்க டாக்குமெண்ட் மார்க்ஸை இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம். இதை சேவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் எஸ். இந்த ரெண்டு பக்கத்தையும் சேம் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சேவ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை செலக்ட் பண்ணோன்னா, லொக்கேஷன், ஃபைல் நேமு, ஃபைல் ஃபார்மேட், இது மூணுத்தையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேவ் பண்ணும்போது. இப்போ நான் இதுக்கு லொக்கேஷன் எங்கே நான் சேவ் பண்ண போகிறேன்னா, மை கம்ப்யூட்டரில் இ டிரைவில் நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ மை கம்ப்யூட்டர் இ டிரைவ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஃபைல் நேம் நம்ம கொடுத்துக்கணும். டிஃபால்ட்டாக அதில் என்ன நேம் இருக்குன்னா, புக் 1ன்னு இருக்கும். அதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு இது மார்க் ஷீட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கனால மார்க்ஸ்ன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே அந்த டாக்குமெண்ட்டோடைய ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. எனக்கு எஸ்எல் ஃபார்மேட்டே ஓகே அப்படின்னும் போது எஸ்எல்ஏ இறக்கணும்னு எப்படியே விட்டுருங்க. இல்லை எனக்கு வேறு ஃபார்மேட்டில் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னும் போது வேர்ட் ஃபார்மேட்டு இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டு அது போல் இருக்கும்போது நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே எந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஓகேவாக இருக்குதோ அந்த ஃபார்மேட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்க சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் சேவ்ன் பட்டன் இருக்குல்ல, அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஒர்க் புக் சேவ் ஆகிடுச்சு. மேலே டைட்டில் பார்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் என்ன ஃபைல் நேம் போட்டு சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் நேம் அங்கே டிஸ்பிளே ஆகும். நான் இங்கே மார்க்ஸ்ன்னு போட்டிருக்கனால மேலே மார்க்ஸ்ன்னு அங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாத்திரம் இல்லை, எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, அதோடைய ஷார்ட்கட் கீஸு, ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு, எம்எஸ் வேர்டில் மொபைலில் எப்படி யூஸ் பண்ணலாம், இதை போல் சிம்பிள்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Have a nice day.